நல்லவளே, எதுக்கும் நான் உனக்கு இப்ப இந்த வீடியோவை அனுப்புறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும் என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா சரி என்று சொன்னவள், ஏன் ஜெனி, இந்த வீடியோல அவங்க பேசுறது எதுவும் கேட்கல. ஒருவேளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தான் எனக்கும் தோணுது என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி, ஐயோ கடவுளே, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி, உனக்கு டவுட்டா இருக்குல்ல, ஓகே, அப்போ இன்னொரு டெஸ்ட் எடுப்போம், அதுல என்ன ரிசல்ட் வருதுன்னு பாப்போம் என்று சொன்னவள் அவளை இன்னொரு ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்று டெஸ்ட் எடுத்தாள். ரிப்போர்ட் அன்றே வந்துவிடும் என்று ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட நித்யாக்குத்தான் பதட்டமாக இருந்தது. ஒரு வழியாக ரிப்போர்ட் வந்துவிட அதை பிரித்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் நித்யாவிற்கு குழந்தை பிறப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று போட்டிருந்தது. அதை பார்த்த நித்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. மனம் பல விஷயங்களை அசை போட அங்கே இருப்பதே வேஸ்ட் என்று நினைத்தவள் அதன் பிறகு தன்னுடைய பெரியப்பாவை பார்க்க சென்றாள். டாக்டரும் அவர் நல்ல முறையில் தேர்வதாக சொன்னார். அதை கேட்டவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு அவள் அங்கிருந்து கிளம்பி ஒரு மெடிக்கல் ஷாப் சென்றாள். அதன் பிறகு அவள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அந்த ஹோட்டல் ரூம் அப்படியே இருந்தது. அதை பார்த்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் செய்ய ஆரம்பித்தாள். அதன் பிறகு அவள் சமைக்க ஆரம்பித்தாள். பிரகாஷ் வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு சமைக்க வேண்டும் என்றாலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே இவனுக்கு சமைக்க அவளுக்கு பிடித்திருந்தது. அவள் சரியாக சமைத்து முடித்துவிட்டு எல்லாம் எடுத்து வைக்கும் போது சரியாக அங்கே வந்தான் மாஸ்க் அணிந்தவன். அவனை வரவேற்றவள் அமைதியாக இருக்க பால்கனியில் காயும் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தவன், ஹே பேபி, என் ட்ரெஸ் எல்லாம் நீ துவச்சியா என்று கேட்டான். உடனே நித்யா, ஆமா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மிஷின்ல துவச்சா நல்லா இருக்காது, அதான் நான் இப்படி பண்ணேன் என்று சொன்னாள். அதை கேட்டவன், இங்க பாரு, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க அவசியம் இல்ல, அதெல்லாம் வேலைக்காரங்க பாத்துக்குவாங்க என்று சொன்ன உடனே அவள், இல்ல, எனக்கு இது ஓகே தான், நான் ஹாப்பியா தான் இதெல்லாம் செய்றேன் என்று சொன்னாள். அதை கேட்டு லேசாக சிரித்தவன் மெல்ல அவள் அருகே வந்து அவள் உதட்டில் முத்தம் கொடுத்தான். என்னாச்சு நித்யா, அசையாம அப்படியே நின்னுட்ட என்று கேட்டான். உடனே அவள், அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று தட்டு தடுமாறி சொன்னாள். அவள் பேச்சில் உள்ள தடுமாற்றத்தை உணர்ந்த மாஸ்க் அணிந்தவனுக்கு லேசான புன்னகை தோன்ற அவன், சரி சரி, இந்த மாதிரி நடந்தா வெக்கம் வர்றது சாதாரணம் தான், ஆனா இனி எத்தனை நாள் வெக்கப்பட முடியும், நமக்குள்ளதான் எல்லாம் நடந்துருச்சு என்று சொல்லி சிரித்தான். அதை கேட்ட நித்யாவிற்கு இன்னும் வெட்கம் தோன்ற அமைதியாக சாப்பிட்டாள். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தவள் அவனை பார்க்க அவனோ அவளை பார்த்து லேசாக சிரித்தான். அவளிடம் இதற்கு மேல் பேசினால் சாப்பிட மாட்டாள் என்று உணர்ந்தவன் அமைதியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்ததும் நித்யா அவனை பார்த்தவள், என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றாள். அதை கேட்டதும் அவன் மிகவும் சாதாரணமாக, சொல்ல என்று சொன்னான். எனக்கு குழந்தை பிறக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் நார்மலா தான் இருக்கேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் அவன் அவளை பார்த்து, அதுதான் எனக்கே தெரியுமே என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் ஆச்சரியம் அடைந்த நித்யா, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். உடனே அவன், இந்த உலகத்திலேயே உனக்கு குறை இருக்கு, குழந்தை பிறக்காதுங்கிறத அந்த முட்டாள் பிரகாஷும் அவனோட அம்மாவும் மட்டும்தான் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன், எனக்கு உன்னை பத்தி தெரியும் என்று சொன்னான். அதை கேட்டவள், என்னடா இது, இவருக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு? அவள் மனதில் என்ன யோசிக்கிறாள் என்பதை பார்வையாலேயே உணர்ந்தவன், இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை நான் உன்னை பாதிலேயே விட்டுட்டா ஒரு குழந்தை கூட இருக்குமேன்னு யோசிக்கிற, அப்படிதானே? கவலைப்படாத, நீ ஏன் என்னை விட்டு போகாம நான் உன்னை எப்பவும் விட மாட்டேன் என்று சொன்னான். அந்த நாள் அப்படியே முடிய அடுத்த நாள் காலையில் எழுந்தாள் நித்யா. அவளுக்கு இப்போதும் டயர்டாகத்தான் இருந்தது. அவள் தன்னுடைய மொபைலை எடுத்து பார்க்க அவளுக்கு மாஸ்க் மனிதனிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. அதை பார்த்தவள் அதிர்ச்சி அடைந்தாள். அட, இவனுக்கு என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அப்போது அவள் போன் அடித்தது. ஜெனிதான் கால் செய்தாள். உடனே அட்டன் செய்த நித்யா, சொல்லு ஜெனி என்றாள். ஹே, எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு நித்யா, நம்ம போலாமா என்று கேட்டாள். ஹே, இல்ல, நான் வரல, எனக்கு டயர்டா இருக்கு என்று சொன்னாள் நித்யா. அதை கேட்ட ஜெனி, அப்படி என்ன வேலை பார்த்து உனக்கு டயர்டா இருக்கு என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் நேற்று நடந்ததை நினைத்தவள் லேசாக புன்னகை செய்துவிட்டு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் வரேன் என்று சொன்னவள்
போனை கட் செய்துவிட்டு மாஸ்க் மனிதனுக்கு ஹாய் பிஸியா என்று மெசேஜ் அனுப்பினாள். உடனே அவனிடம் இருந்து அழைப்பு வந்தது. போனை அட்டன் செய்தவள் ஹலோ, இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க கூட இல்லைன்னா உங்களுக்கு ஓகேவா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் சிரித்தவன் ஏன் உனக்கு டெய்லி என் கூட இருந்து டயர்ட் ஆயிடுச்சா என்று கேட்டான். உடனே தடுமாறியவள் அது என் ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன் என்று சொன்னாள். யார் அந்த ஃப்ரெண்டு என்று கேட்டான் அவன். என்னோட ஃப்ரெண்டு, அவ பேரு ஜெனி என்று சொன்னாள். அதை கேட்டவன் தாராளமா போயிட்டு வா, ஆனா அடிக்கடி இப்படி போக முடியாது என்று சொன்னவன் போனை கட் செய்து விட்டான். அவன் சொன்னதை கேட்டவளுக்கு ஒரு கணம் என்ன செய்ய என்றே புரியவில்லை. இவர் என்ன எனக்கு குழந்தை பிறக்கும்னு ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு, எனக்கே இந்த நம்பிக்கை இல்லையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் செல்ல தயாரானாள். அப்போது அவளை அழைத்து செல்ல அங்கே வந்த ஜெனி அந்த அறையை நன்றாக மோப்பம் பிடித்தாள். அதை பார்த்த நித்யா, ஹே ஜெனி, நீ என்ன பண்ற என்றாள். உடனே ஜெனி, நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட ரகசிய காதலன் உன்னை மட்டும்தான் நினைக்கிறாரா இல்ல வேற யாரும் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறேன் என்றாள். நாய்க்கே டஃப் கொடுப்ப போல மோப்பம் பிடிச்சு எல்லாம் கண்டுபிடிப்பியா என்று கேட்டாள் நித்யா. ஆமா, ஒருவேளை அவருக்கு வேற பொண்ணு கூட பழக்கம் இருந்தா இந்த ரூம்ல இன்னொரு சென்ட் ஸ்மெல் கூட வரும். ஆனா இங்க அப்படி எதுவும் வரல. சோ அவர் நல்லவர் தான், அதனால பிரச்சனை இல்ல என்று சொன்னாள். அதன் பிறகு இருவரும் கொஞ்ச நேரம் நித்யாவின் வேலை மற்றும் பிற விஷயங்களை பேசிவிட்டு கிளம்பினார்கள். தன்னுடைய பெரியப்பாவிற்கு சாப்பாடு கொடுத்தவள் அதன் பிறகு அவருடன் பேசிவிட்டு மதிய நேரம் போல கிளம்பினார்கள். ஜெனி நித்யாவை ஒரு பார்லருக்கு அழைத்து சென்றவள் அவளுக்கு மேக்கப் மற்றும் புது உடை எல்லாம் போட வைத்தாள். நித்யா ஒரு காலத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக வேலை பார்த்திருந்தாலும் அவள் பெரிதாக மேக்கப் போட மாட்டாள். ஆனால் அவள் இப்போது மேக்கப் போட்டவுடன் மிகவும் அழகாக இருந்தாள். அதை பார்த்த ஜெனி, அடடா நித்யா, நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, அப்பப்போ மேக்கப் பண்ணடி, செம்மையா இருப்ப என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா, அந்த அளவுக்கு எனக்கு காசு இல்ல, இங்க பாரு, இன்னைக்கான பணத்தை எல்லாம் நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துடுறேன் என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி, அம்மா நேர்மையின் திரு உருவமே, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நீ சும்மா இரு என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா, எனக்கு நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், ஆனாலும் நான் உனக்கு சம்பாதிச்சு ஒரு நாள் திரும்ப தருவேன் என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி, சரி நீ தரப்போ நான் வாங்கிக்கிறேன், வா நாம இப்ப போகலாம் என்று சொல்லிவிட்டு அவளுடைய காரில் நித்யாவை அழைத்து கொண்டு சென்றாள். அப்போது நித்யா, ஏன் ஜெனி, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையில இந்த பார்ட்டி ரொம்ப அவசியமா என்று கேட்டாள். உடனே ஜெனி, இங்க பாரு, இந்த பார்ட்டிய ரொம்ப பெரிய பணக்காரர் ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு, அதனால ஊர்ல இருக்கிற பணக்காரங்க எல்லாம் இங்க வருவாங்க. பேசாம நம்ம இங்க உன்னோட அந்த ரகசியமான காதலனை மீட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்க சும்மா ஃபன் பண்ண மட்டும் வரல, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கவும் வந்திருக்கோம். சோ உன் ரகசியமான காதலனை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா சரி என்று தலையசைத்தாள். அவளுக்கு மாஸ்க் மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட அவனுக்கு வேறு குடும்பம் ஏதாவது இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஏனென்றால் ஒருவேளை அவனுக்கு வேறு குடும்பம் ஏதாவது இருந்தால் அவனை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தாள். தனக்கு நடந்த ஒரு கொடுமை வேறு ஒரு பெண்ணுக்கு நடக்க கூடாது என்பதே அவளுடைய எண்ணமாக இருந்தது. அவர்கள் இருவரும் பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே நிறைய பணக்கார இளைஞர்கள் இருந்தார்கள். அதை பார்த்த ஜெனி, அடடா, இந்த மாதிரி அழகான பசங்களை பார்த்தாதான் மனசுக்கும் கொஞ்சம் நிறைவா இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா லேசாக சிரிக்க ஜாலியாக இருந்த ஜெனியின் முகமும் மாறியது. நிம்மதியா இருக்கலான்னு வந்தா இந்த எருமைங்களை இங்க யார் விட்டா என்று கோபமாக கேட்க, இதை பார்த்த நித்யா, இவ எதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு புரியலையே என்று ஜெனி பார்க்கும் பக்கமாக பார்க்க அங்கே பிரகாஷ் மற்றும் அக்ஷயா நின்று கொண்டிருந்தார்கள். பிரகாஷ் அவளை தன் அணைப்பில் வைத்திருந்தான். இன்னும் எங்களுக்கு டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி எல்லாருக்கும் முன்னாடி இவளை பொண்டாட்டி மாதிரி கூட்டிட்டு வந்து நிக்கிறான், இவனெல்லாம் என்ன சொல்றது என்று நித்யா யோசித்துக் கொண்டிருக்க, அப்போதுதான் ஜெனி அந்த பக்கம் செல்வதை பார்த்தாள். ஆஹா, இவ வர போறாளே, நிச்சயமா பிரச்சனை எல்லாம் பெருசாக போகுது என்று மனதிற்குள் நினைத்தவள் வேகமாக அந்த பக்கம் சென்றாள். ஆனால் அதற்குள் பிரகாஷ் முன் சென்ற ஜெனி, டீ டப்பா மண்டையா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, மூளையை கழட்டி காய்லாங்கடையில போட்டுட்டியா என்ன? இந்த எறும்பு மூஞ்சி அக்ஷயா சொன்னதை கேட்டு நீ என் நித்யாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு துரத்துனியா? ஆனா நித்யாவுக்கு குழந்தை பிறக்குன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு.
ஆனா இந்த உண்மை எல்லாம் மறைச்சு உன்கிட்ட அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு பொய் சொன்னது இந்த அக்ஷயா தான். லேப்ல இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்திருக்கா, அதனாலதான் ரிப்போர்ட் தப்பா வந்திருக்கு என்று சொன்னாள். அதை கேட்டதும் அக்ஷயாவிற்கு இதயமே நின்று போனது போல ஆனது. அவள் என்ன பேச என்று தெரியாமல் இருக்க பிரகாஷ் ஜெனி சொல்வதை நம்பாமல், ஹே ஜெனி, எதுக்கு தேவையில்லாம பேசுற? உனக்கு இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா என்று கேட்டான். இப்பவாவது மூளை இருக்கிறவ மாதிரி பேசுறியே, சந்தோஷம். உனக்கு இந்த தரேன் பாரு ஆதாரம் என்று சொன்னவள் அவனுக்கு அந்த சிசிடிவி வீடியோவை காண்பித்து, பாத்தியா, இது நித்யாவை செக் பண்றதுக்கு முன்ன எடுத்த வீடியோ. ஆமா, அக்ஷயா எதுக்கு தேவையில்லாம லேப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு காசு கொடுத்தா என்று கேட்டாள். ஜெனி கேள்வி கேட்க ஆரம்பிக்க அங்கே கூட்டம் சேர ஆரம்பித்தது. அப்போது அக்ஷயா, பிரகாஷ் ப்ளீஸ், நீ அவங்கள நம்பாத, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. நான் கன்சீவா இருக்கிறதுனால டாக்டரை பார்க்க போனேன், அவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. நான் அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. இவங்க தேவையில்லாம நித்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஹர்ட் பண்றாங்க என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி பேச வர அவளை பேச விடாமல் தடுத்தவன், தேவையில்லாம பேசாத, உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு நீ இங்க வந்து பேசுறியா என்று சொல்ல, அப்போது அங்கே வந்த நித்யா, ஜெனி, நீ எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட பேசுற? இவங்க எல்லாம் அதுக்கு வர்த்தே இல்ல என்று சொன்னவள் ஜெனியை அழைத்து செல்ல பார்க்க அவள் கோபமாக செல்வதை பார்த்த அக்ஷயா, அக்கா, நீ தேவையில்லாம கோபப்படாத. பிரகாஷ், நான் இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனாலதான் என் மேல அக்கறையா என்று ஆரம்பிக்க அக்ஷயா கண்ணத்தில் பளார் என்று 2 முறை அறைந்தாள் நித்யா. பிரகாஷ் மற்றும் ஜெனி அதிர்ந்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.